தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்துறதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்போ ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ஸோ இப்போ நம்ம சிஎம் சார் பேசுனதை கேட்டோம். அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுனது. இன்றைக்கி டெல்லியில் உச்சகட்ட பதட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் டெல்லியில் கடந்த பல ஆண்டுகளில் இதுவரை இல்லாத பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் சராமரியாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள், நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக போராடிய மாணவர்கள், இந்தியாவின் கல்வி முறையை மாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை எதிர்கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும், பாஜகவை தவிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்படி நீங்கள் தாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்ததோடு அவங்களுடைய கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அல்லது தர்மேந்திர பிரதானை அமைச்சரவையை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஆதரிச்சிருக்கிறாங்க. மிக மிக வயசான, நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டு நடக்கக்கூடிய சரத்பவார், தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சரத்பவார் இன்றைக்கி நேராக போய் அந்த மாணவர்களை ஆதரிக்கிறார். பல கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, திமுகவிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த மாணவர்களுடைய கோரிக்கைக்கு எந்த ஆதரவையுமே தெரிவிக்காமல், மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு எந்த கண்டனமுமே தெரிவிக்காமல் இருக்கிறது யார் அப்படின்னா உங்கள் அண்ணன், உங்கள் மகன், உங்கள் தம்பி, நம்ம சிஎம் சார் தான். தாவேகாவினுடைய அஃபீஷியல் ஐடி விங் அதிலிருந்து மட்டும் ஒரே ஒரு அறிக்கை மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. சரி, பதிவாச்சு போட்டிருக்கிறாங்களே, கண்டிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி அதை படித்து பார்த்தோம்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தவிர்த்திருக்கணும்ல. கரப்பாம்பூச்சி கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் ஏற்பட்டது மோதலாம். அதாவது காவல்துறையினர் போய் மாணவர்களை அத்துமீறி அடிக்கலாம் இல்லை, ரெண்டு பேருக்கும் நடுவில் மோதல் ஏற்பட்டுடுச்சு. இது ஏதோ ஒரு கணவன் மனைவி சண்டை மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுடுச்சு, அல்லது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிற மாதிரி மோதல் ஏற்பட்டுடுச்சு. ஏன்பா அடிச்சுக்கிறீங்க, அடிச்சிக்காமல் நில்லுங்களாம்ப்பா அப்படின்னு இவர் பஞ்சாயத்து செய்கிறார். மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கணுமா? அப்போ மாணவர்கள் மீதான தாக்குதலை நீங்கள் கண்டிக்கலை. இதில் யார் தவிர்த்திருக்கணும்? மோதலை தவிர்த்திருக்கணும்னா யார் தவிர்த்திருக்கணும்? போராடிய மாணவர்கள் தவிர்த்திருக்கணுமா, அல்லது தாக்கிய காவல்துறையினரும் அரசும் தவிர்த்திருக்கணுமா? யார் மோதலை தவிர்த்திருக்கணும்? நீங்கள் மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கிறீங்களா இல்லையா? எதுவுமே இல்லை. இப்படி ஒரு அறிக்கையை, இப்படி ஒரு மட்டமான அறிக்கையை இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் அல்லது எந்த ஒரு முதலமைச்சருமே கொடுக்கல. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன் இவர் தான் கொடுத்துருக்கிறார். நீட் தேர்வு ஒழிக்கிறது என்னுடைய உறுதியான கனவு. என் தங்கை இறந்தபோது நான் என்ன வலியை அனுபவித்தனோ அந்த வலியை அனிதா இறந்தபோது அனுபவித்தேன். தகுதி இருந்தும் ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடுச்சு, இது இருக்கவே கூடாது, இதை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒழிக்க வேண்டாம், நீங்கள் ஒழிப்பீங்கன்னு தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. ஆனால் ஒழிக்கிறதுக்காக உண்மையிலேயே ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, மாணவர்கள் நடத்துகிறாங்க. பல்லாயிரக்கணக்கில் பாராளுமன்றத்தையே திணற வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் போய் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் போராடுகிற மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துலையாவது நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை. சரி, போராடுறவங்களுக்கும் ஆதரவு கொடுக்காம நீங்களும் கேட்காம எப்படி சார் நீட்டை ஒழிப்பீங்க? கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ நீட்டுக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனாங்க. அப்போவே இதெல்லாம் கண் துடைப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க. சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்க பண்ணலை, அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களும் பண்ணலை. சரி, போராடுறாங்க ஆல்ரெடி, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களான்னா அதுவும் இல்லை.
சரி, என்னதான் பண்ண போகிறீங்க நீங்கள்? நடிகராக இருந்து சிஎம் ஆயிட்டீங்க, இன்னும் பேசலை. நீங்கள் நடிகராக இருந்தப்பையும் பேசலை, சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் பேசலை. ஆனால் நடிகராகவே இருக்கிற ஒருத்தர் பேசுகிறார். மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ரொம்ப ஃபேமஸான நடிகர். அவர் டெல்லியில் போராடுற இந்த மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறார். ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறை கலைஞராக இருந்து முதலமைச்சரானவருக்கு இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அது அவர் டொவினோ தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்காலமே நசுக்கப்படுகிறது. ஒரு தேசத்தின் வருங்கால தலைமுறை குரல் கொடுக்கும்போது, அவர்களின் குரல்கள் அடக்குமுறை சக்தியால் நசுக்கப்படும் போது அந்த எதிர்காலமே நசுக்கப்படுகிறது. நம் நாட்டில் நியாயமான காரணத்திற்காக அமைதியான முறையில் போராடும் ஒவ்வொருவருக்கும் எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். ஒரு பக்கம் இப்படி நடிகர்கள் குரல் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள், டெல்லியில் மோடி அரசாங்கத்தை பணிய வைத்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கும் மேலாக போராடி மோடி அரசை பணிந்து விவசாய சட்டங்களை திரும்ப பெற வைத்த விவசாயிகள் இப்போது டெல்லி பார்டருக்கு திரும்பவும் கிளம்பியிருக்கிறாங்க. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்தின பாராளுமன்றத்தை நோக்கி நடத்தின அந்த பேரணி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பெரும் எழுச்சியை உருவாக்கியிருக்கு. இந்த எழுச்சியின் ஒரு பகுதியாக எதுவும் இந்த மாணவர்களும் இளைஞர்களும் மட்டும் தனித்து விட்டுறப்படக்கூடாது. அதனால் நாம் நம்மளோட கோரிக்கையை வச்சு போவோம். அவங்க கோரிக்கைக்காக மட்டுமே நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை. நமக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. மோடி அரசு அமெரிக்காவினுடைய விவசாய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அமெரிக்காவின் விவசாய பொருட்களை இந்தியாவில் அளவில்லாமல் இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒப்புக்கிட்டு கையெழுத்து போட்டது அப்படிங்கிறது விவசாயிகளை கொதிப்படைய செய்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இந்தியா யூஎஸ் அந்த அக்ரிமெண்ட்டை எதிர்த்து இன்றைக்கி விவசாயிகள் எல்லாம் கரப்பான்பூச்சி கட்சியினர் போராடக்கூடிய அதே இடத்துல டெல்லியை நோக்கி விவசாயிகளும் திரண்டுட்டாங்க. அப்போ 2 கோரிக்கைகளுக்காக நடக்கிற 2 பெரிய போராட்டங்களாக அந்த போராட்டம் உருவெடுக்குது. ஒரு பக்கம் கல்வி உரிமைக்காக மாணவர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகளின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் காக்கிறதுக்காக களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. டெல்லி பார்டர் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த ஷம்பு எல்லையில், ஹரியானாவினுடைய எல்லையில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் அந்த எல்லையில் நின்று இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆற்று பாலங்கள் கூட அடைக்கப்பட்டிருக்கு. எந்த வழியிலும் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்து விடக்கூடாது, விவசாயிகளும் மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் அடைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மாணவர்களும் ஒரு சின்ன எல்லைக்குள்ளே சுருக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இப்போவும் ஜந்தர் மந்தரில் அதே இடத்துல போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்று ஜேபி நட்டா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க சிஜேபி கட்சியிலேருந்து. அப்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்கள உட்கார வச்சு வெயிட் பண்ண வச்சு அவங்கள பேசவே விடாமல் கடைசியாக கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேச விட்டுட்டு அவங்களுடைய டிமாண்டை வாங்கிட்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் அந்த இடத்துல நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அபிஜித் திப்கே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஜேபி நட்டாவோடு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கூட்டிகிட்டு போய் 5 மணி நேரம் உட்கார வச்சு அவங்களோட எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தாமல் அனுப்புனது அப்படிங்கிறது அது ஒரு டைம் வேஸ்ட் நாங்கள் பண்ணது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே இந்த போராட்டத்தினுடைய இன்டென்சிட்டியை இன்னும் கூட்டியிருக்கு. இதே சமயம் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு தயாராகும்போது ராகுல் காந்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் ராமர் கோயிலினுடைய அந்த திருட்டு அந்த விவகாரத்தை மட்டுமே நம்ம பார்லிமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளிவந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கூட இருந்த கூட்டணி கட்சிகள் ராஷ்ட்ரிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ், என்சிபிஎஸ்பி இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ராகுல் காந்தியை கட்டாயப்படுத்தி இல்லை நம்ம ராமர் கோயில் விஷயத்துக்கு மட்டும் பேசினா போதாது, பேப்பர் லீக் அப்படிங்கிற இந்த மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அதையும் நம்ம கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஆகணும், அதையும் நம்ம பார்லிமெண்ட்டில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தினதுக்கு பிறகு தான், கூட்டணி கட்சிகள் சொன்னதுக்கு பிறகு தான் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற ஒரு கட்சியினுடைய போராட்டத்துக்கு எந்த கிரெடிட்டுமே கிடைத்து விடக்கூடாது, அந்த போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி மட்டும் இல்லை, ராகுல் காந்தியும் அவரும் உறுதியாக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. ஏன்னா அவர் இந்த கோரிக்கையை முதல்ல ஒரு கணக்கில் எடுத்துக்கிறதுக்கே மறுத்துருக்கிறார். இவங்களாம் சொல்லி தான் அப்புறம் ஏற்றுக்க வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட ப்ரெஸ்ஸில் கேட்டப்போ நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார்.
அப்புறம் வீட்டுக்கு போய் வீடியோ போட்டுருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கடந்த 30 நாட்களுக்கு மேலே மாணவர்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அந்த போராட்டத்தில் கலந்துக்கவே இல்லை, அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கல. இப்போ கூட அவர் பேசுகிற வீடியோக்கள்லையோ அல்லது அவருடைய அறிக்கைகள்லையோ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதே இல்லை. ஒரு 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 நீங்கள் செய்ய முடியாததை ஒரு கட்சி செய்யுது, அந்த கட்சியினுடைய இளைஞர்கள் செய்கிறாங்க. அந்த கட்சியினுடைய பெயரையே நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவங்க ஒன்றும் உங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணலை, அவங்க பாஜகவை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய பெயரையே நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் பண்ணுறது அது என்ன வகையான மனநிலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ வேண்டியிருக்கு? இன்றைக்கி கூட ராகுல் காந்தி அவங்க கட்சியினுடைய எம்பிக்களோட போயிட்டு தனியாக மோடியினுடைய ரெசிடென்ஸ் பக்கத்தில் போய் தான் போராட்டம் பண்ணியிருக்கிறாரே தவிர அந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு அவர் போகவே இல்லை இப்போ வரைக்கும். அகிலேஷ் யாதவினுடைய மனைவி டிம்பிள் யாதவ் போயிட்டாங்க, சரத்பவார் போயிட்டார், உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து போயிட்டாங்க, திமுகவிலேருந்து ஆராசா போயிருக்கிறாரு, எம்பிக்கள் போயிருக்கிறாங்க, சிபிஎம் கட்சியினுடைய நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், தேசிய செயலாளர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்படி பல பேர் எல்லா கட்சிகள்லேருந்தும், ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போயிருக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லா கட்சிகளும் நேரடியாகவும் பல வகையிலும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலுமே ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் அவர் ஒரு சின்ன டிஸ்டன்ஸை அந்த போராட்டத்திலேருந்து மெயின்டைன் பண்ணுறார். அவர் நான் தனியாக பண்ணுறேன், இது கவர் ஆகணுமே தவிர அது அவங்க பண்ணுறது இதில் வரக்கூடாது. அது நான் அவங்க போராட்டத்தை வெறும் மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம்னு சொல்லுவேனே தவிர சிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல அவர் நிற்கிறார். எப்படி விஜய் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டால் வீட்டுக்கு போயிட்டு அறிக்கை போடுவாரோ அந்த மாதிரி ராகுல் காந்தி வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போட்டுருக்கிறார் இந்த விவகாரத்தில். ஸோ ராகுல் காந்தி இப்படி இருக்கிறாரு. நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பார்வை, சோஷியல் மீடியா இயங்குகிற விதம், இதெல்லாம் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் இங்கே சோஷியல் மீடியா டிபேட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொலிட்டிக்கல் டிபேட்ஸாக இருக்கும். இங்கே எல்லா விதமான முற்போக்கு அம்சங்களை கொண்ட விவாதங்கள் தான் தமிழ்நாட்டு சோஷியல் மீடியாவில் நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நார்த் இந்தியாவை பற்றி நம்மளுடைய பார்வை என்னவாக இருந்ததுன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி அவங்களாம் வடக்கன்ஸ், அவங்களுக்கு சங்கிகளாக இருப்பாங்க அல்லது காவிகளாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அரசியலே பேச முடியாது, அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்கள பற்றின கால்குலேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளுக்கும் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லியில் வட மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு மிக முக்கியமான கல்வி உரிமை சார்ந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. வட மாநில விவசாயிகள் உரிமைக்கான போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் தமிழ்நாட்டினுடைய சோஷியல் மீடியா டிபேட், ஒட்டுமொத்த இளைஞர்களையும் நான் சொல்லலை, சோஷியல் மீடியா நரேட்டிவ் அப்படிங்கிறது இங்கே என்ன செட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா, இங்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, விஜயினுடைய ஜனநாயகன் படம். அதை இங்கே திருவிழா மாதிரி, பிரம்மாண்ட திருவிழா மாதிரி கொண்டாடணும். இந்த பக்கம் போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை பற்றி கருத்தே கிடையாது, மோதல் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதை பற்றின கருத்து. ஆனால் இன்னொரு பக்கம் பிரம்மாண்ட திருவிழாவாக ஜனநாயகன் படம் கொண்டாடப்படணும். ஒரு படத்தில் 4 அமைச்சர்கள் நடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. இப்படியெல்லாம் சோஷியல் மீடியா நரேட்டிவ் இங்கே செய்யப்படுது. ஸோ சினிமாவை பற்றி பேசவே கூடாதா? ஏன் இது வரைக்கும் சினிமாவை பற்றி பேசினதே இல்லையான்னு கேட்டால் பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆளும், அதாவது ரூலிங் என்வரான்மெண்ட், ரூலிங் மிஷினரி, ஆளும் இயந்திரம், அரசு இயந்திரம் முழுக்கவே ஒரு திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் ஒரு முக்கியமான போராட்டம் நாட்டை உலுக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திரைப்படத்தை ப்ரமோட் பண்ணுற வேலையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஆளும் இயந்திரமும் அரசு இயந்திரமும் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே நம்மளை பற்றி, நம்ம வச்சுருந்த தமிழ்நாட்டை பற்றி நம்ம வச்சுருந்த மதிப்பீடுகள்லாம் சரியாகத்தான் இருக்குதா அப்படின்னு நம்ம ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியா நரேட்டிவை ஈஸியாக ஆளும் வர்க்கம் இங்கே செட் பண்ணிடுது. இங்கே பார்த்தோம்னா ஒரு அமைச்சர் பார்த்தோம்னா இந்த பிரம்மாண்ட திருவிழா மாதிரி நடத்தணும்னு சொல்கிறாரு. இன்னொரு அமைச்சர் பார்த்தா அவர் எனக்கு இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த அமைச்சர் எல்லாம் விட்டுட்டு நான் தளபதியுடைய ரசிகனாக, பழைய ரசிகனாக நான் இந்த படத்தை அந்த ரசிகனாகவே மாறி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்னொரு அமைச்சர் பார்த்தா, நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில், மக்கள்
வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்போ நமக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா, ஒருவேளை இப்போது அமைச்சர்கள்லாம் லீவ் லெட்ரு போட்டாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற 23ஆம் தேதி பார்த்தோம்னா 1-2 அமைச்சர்லாம் இல்லை. ஏன்னா பல முக்கியமான பல அமைச்சர்கள், முக்கால்வாசி அமைச்சர்கள் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் மீண்டும் பழைய ரசிகர்களாக மாறினா ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே தேட்டர் வாசலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தேட்டர் வாசலில் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களாங்கிறதும் முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க இப்போ இருக்கிற அமைச்சர்களாக இல்லாமல் பழைய ரசிகர்களாக மாறணும்னு விருப்பப்படுறாங்க. பழைய ரசிகர்களாக மாறினா என்னென்னலாம் நடக்கும்னு நம்ம நினச்சி பார்த்தாலே அதிர்ச்சியாக இருக்குது. ஒருவேளை வானுயர்ந்த கட் அவுட்டுக்கு மேலே ஏறி நின்று பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்களா, இல்லை ரோட்டில் போகிற பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு மறிச்சிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாட போகிறாங்களா, பஸ்ஸு மேலே ஏறி குதிக்க போகிறாங்களா, இல்லை பிளாக் டிக்கெட் பரவுறதுக்கான ஒரு காரணியாக இருக்க போகிறாங்களா? ஏன்னா ரசிகர்கள்ன்றவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். இப்போவும் ரசிகர்களாக இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடியது தான் எல்லா நடிகர்களுக்கும். அப்போ பழைய ரசிகர்களாக நாங்கள் மாறப்போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் அமைச்சர்கள் இந்த இடத்தெல்லாம் நோக்கி போவாங்களா அப்படின்லாம் நம்ம கேள்வி வருது. அதே மாதிரி பிரம்மாண்ட திருவிழா அப்படின்னும் போது ஏற்கனவே பிரம்மாண்டங்கிற பேரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு என்னென்ன அட்ராசிட்டிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலாச்சாரமே ஒழிக்கப்படணும் அப்படின்னு பல பேர் கருத்து சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய நடிகர் விஜய்க்கு ஈக்குவலான ஒரு நடிகராக இருக்கக்கூடிய அஜித்குமாருமே சமீபத்தில் அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு நடந்த ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒழிக்கப்படணும்னு ரொம்ப ஓப்பனாகவே ஒரு பெரிய ஸ்டாராக இருந்து அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்டார் இந்த வார்த்தை சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டம் கூட்டி கத்துறதுல இதில் என்ன பெருமை இருக்குது? இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் கூட்டம் கூடுறதெல்லாம் ஒரு விஷயமா? அதை எப்படி ஒரு பெருமையாக கொண்டாட முடியும்? இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலாச்சாரத்தில் இது மாதிரி ஒரு அட்ராசிட்டி நடக்குது, இதில் நானும் ஒரு பங்காக இருந்துட்டேன் இத்தனை ஆண்டு காலம் அப்படிங்கிறதுல நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த நடிகர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் அரசியலுக்கு வரல. அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிகராகவே இருக்கக்கூடிய ஒருத்தரே இதை பதிவு பண்ணுறார். ஆனால் நடிகராக இருந்து முதலமைச்சராகி எல்லா பவரையும் தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் இன்னும் பிரம்மாண்ட திருவிழாவாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியல. அதில் என்ன பெருமை இருக்குது? ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் ஏற்கனவே ரோகிணி தேட்டர் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸுக்கே உடைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அதோடைய ஓனரே எம்எல்ஏவாக இருக்கிறார். ஒரு பேருந்தில் ஆட்டம் போட்டு ஒரு அஜித் படத்தினுடைய ரிலீஸுக்கே ஒரு பேருந்து மேலே ஏறி ஆட்டம் போட்டு ஒருத்தர் இறந்து போனார். இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் இந்த பெரிய ஸ்டார்களுக்கான கொண்டாட்டம் அப்படிங்கிற பேரில் நிகழ்த்தப்படுது. இது எல்லாமே நிறுத்தப்பட்டு மாணவர்களை கல்வியை நோக்கியும் அல்லது முறையான அரசியல் அறிவை பெறுவதை நோக்கியும் மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து பிரம்மாண்ட திருவிழாவாக மாற்றணும்னு சொல்லி கேம்பெயின் பண்ணிக்கிட்டு என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஒரு பக்கம் டெல்லி கொந்தளிச்சு கல்வி உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் படத்தில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு நம்ம என்னென்ன அட்ராசிட்டி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 நரேட்டிவுமே வந்து இவ்வளவு நாள் நம்ம கொண்டு இருந்த கருத்துக்களை ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்மளை தள்ளி இருக்குதோ அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புது. உடனே வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் குற்றம் சொல்கிறீங்களான்னு யாராவது கேட்பீங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களையும்லாம் யாரும் குற்றம் சொல்லலை, அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஓட்டு போட்டுலாம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துடல. ஆனால் ஒரு ரூலிங் மெஷினரி, ஆளும் வர்க்கம் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள்லேருந்து முதலமைச்சர்லேருந்து டெல்லி பிரதிநிதியாக வேற இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து. ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கமும் சேர்ந்துக்கிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறது அல்லது இந்த மாதிரி கூட்டம் கூட்டுறதை ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது இது என்ன மனநிலை அப்படிங்கிறத, இந்த நரேட்டிவை இது எப்படி சோசியல் மீடியாவில் இந்த நரேட்டிவ் அனுமதிக்கப்படுது, இதை யார் நடத்த சொல்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்வி நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு டெல்லி பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறது. டெல்லியில் போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு போராட்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க. மாணவர் போராட்டத்தில் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே நீட்டை முதலில் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. நீட்டுக்காக பெரிய போராட்டங்களை பதிவு செய்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் அந்த மாநிலம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறது. டெல்லி போராடி கொண்டு இருக்கிறது. இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கத்தக்க வித்தியாசமாக சமூகத்தில் மாறி இருப்பதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்கு.